வயிற்றிலே யார் வந்து பிறக்க இருக்கிறார்? யார் யார் ஐயா? பார்க்கடலில் வண்டி செய்த வெச்சைமான் லட்சுமணன் என் பெருமாள் அவதாரத்திலே பிறக்க இருக்கிறார். அவருடைய மூன்று பெண்களுக்கு என்ன ஆயிற்று? என்ன ஐயா? அப்படியே கோசல வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கிறது. அப்படியே என் பெருமாள் உதயமாகிறார். அந்த மாயவனாகிய என் பெருமாள் கோசல வயிற்றிலே எப்படி வந்து பிறக்கிறார்? அங்கே 7 நல்ல குரகையோடி குரகையோடி கோசல வயிற்றிலே எப்படி வந்து பிறந்தார்? 7 குழவை கட 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 கடன்னு முழங்குது. அப்படி 7 குழவையோடு எம்பெருமாள் முதல் மனைவியாகப்பட்ட கோசல வயிற்றிலே மாய பெருமாள் வந்து பிறக்கிறார். அப்படி அவதாரம் செய்கிறார். இரண்டாவது மனைவியாகப்பட்ட கைகேசி வயிற்றிலும் ஒரு ஆண் குழந்தை. சுமித்திரை 2 ஆண் மக்களை ஈன்றெடுத்தாள். அதாவது 2 தடவை பிரசாதம் அருந்திய காரணத்தினால் 2 ஆண் மக்களை ஈன்றெடுத்தாள். ஆமா சரி. அதாவது ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தம் கொண்ட தசரத சக்கரவர்த்திக்கு ஒன்றிற்கு 4 ஆண் மைந்தர்கள், 4 ஆண் குழந்தைகள், 4 குழந்தைகளையும் தண்ணீர் கொண்டு முகம் தெளித்து தவையடங்கா சேனை ஓட்டி கொப்பில் கொடியெடுத்து கொலவையிட்டார் பெண்கள் எல்லாம். அந்த கொலவஞ்சத்தை கேட்ட உடனே தசரதனுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி மகிழ்ச்சி உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறார் தசரதன். இப்படி இருக்கும் பொழுது குழந்தை பிறந்து 16 நாள் ஆனது. 16 நாள் ஆயிட்டு இந்த குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று என்னையா கோசலை வெற்றெடுத்த பாலனுக்கு சரி பெருமாள் என்றும், கைகேசி வெற்றெடுத்த பாலனுக்கு பரதென்றும், சுமித்திரை வெற்றெடுத்த பாலனுக்கு லட்சுமணன் சத்ருகன் என்று பெயர் கொடுத்து அவை 4 குழந்தைகளும் அங்க எப்படி வளர்த்து வருகின்றார்? அங்க பெயர் கொடுத்து பிறகுலமா சுமித்திரை வெற்றெடுத்த பாலர்களுக்கு லட்சுமணன் சத்ருகன் என்று 4 மைந்தர்களுக்கு அழகா பெயர் கொடுத்து பிரகுலமாக வளர்த்து வருகிறார். உடனே பெயர் கொடுத்து வளர்த்து வருகின்றார். 4 மைந்தர்களா அயோத்தி மாநகரிலே அழகாக வளர்த்து வருகிறார். இப்படி பெருமாள் லட்சுமணன் சத்ருகன் பரதன் 4 மைந்தர்கள் சிறப்பாக வளர்த்து வரக்கூடிய காலத்திலே சரி அங்க என்ன நடக்கிறது என்றால் இந்த பார்த்தான் தசரத சக்கரவர்த்தி நம்ம அதாவது நம்ம 4 மைந்தர்களையும் அழகா கல்வி கற்க வைக்க வேண்டும், படிக்க வைக்கணும் என்று அழகான ஒரு குருகுல வாசகம் ஒரு வாத்தியாரை தேர்ந்தெடுத்து 4 மைந்தர்களையும் அழகாக கல்வி கற்க வைக்கின்றார். இப்படி பெருமாள் லட்சுமணன் பரதன் சத்ருகன் 4 மைந்தர்களும் எப்படி அழகாக கல்வி கற்று வருகிறார். அங்கே அரிசுவடி என்னை வீணா ஆனந்த கொண்டை சுவடி கிருமணிகள்
நான்கு வேதம், 6 சாஸ்திரம், 96 தத்துவம், 108 ஆகமங்கள், ஆயக்கலைகள் 64ஐயும் 4 மைந்தர்களும் படித்து வருகிறார். மற்றும் வில்வித்தை, வாழ்வித்தை, ஒட்டுவித்தை என்று 4 மைந்தர்களும் அழகாக கல்வி கற்று வருகிறார்கள். இப்படி படித்து வரும் பொழுது ஒரு நாள் தினத்திலே அப்படி பெருமாள், லட்சுமண பெருமாள், அப்படியே பரதன், சத்ருகன், 4 மைந்தர்களும் ஒன்று கூடி என்ன பேசுறாங்க? அப்படியே பெருமாளும் அப்படியே தம்பியரை பார்த்து என்ன சொல்கிறார்? தம்பி, நம்ம ஆசாரிடத்துல எக்கச்சக்க வில்வித்தைகள் எல்லாம் படிச்சிருக்கோம். எல்லா வித்தையும் படிச்சிருக்கோம். நம்ம ஆசாரிடத்துல எப்படி கல்வி கற்றிருக்கோம், எப்படி படிச்சிருக்கோம் என்பதை போய் அப்படியே சோழங்களை போய் சுழற்சி பார்த்துட்டு வருவோமா, காட்டுகளை போய் சுழற்சி பார்த்துட்டு வருவோமா என்று சரி என்று சம்மதித்து அங்கே ஸ்ரீராமர் பெருமாளோடு அங்கே தம்பியர்களோடு எங்கே வருகிறார்கள் தெரியுமா? அப்படியே வெண்தரித்து விளையாட வேண்டும் என்று 4 மைந்தர்களை எங்கே வருகிறார்? அங்கே விட்டரித்து விளையாட அப்படியே ராமரோடு சோலைக்குள், ராம பெருமாளோடு சோலைக்குள் வருகிறார்கள் தம்பியர்கள். அப்படியே வில்லுருட்டி எடுத்து இந்த பெருமாளை எந்த பறவையை நக்க வச்சு அடிச்சாலும் செய்யலாம், அப்படி குறிதவராமல் கீழ் விழுகிறது. உடனே பார்த்தார் பெருமாள், தம்பி, நம்ம ஆசாரிடத்துல எவ்வளவு அழகா கல்வி கற்றிருக்கோம் பாத்தியாப்பா, எவ்வளவு அழகா படிச்சிருக்கோம் என்று தம்பியரோடு ஸ்ரீராமர் அழகாக பெருமாள் சிரித்து விளையாடுகிறார். இப்படி பெருமாள் சிரித்து விளையாடி கொண்டிருக்கும் போது அங்க யார் வருகிறார் தெரியுமா? அங்கே கைகசி விட்டு நல்ல ஒரு வேலைக்காரி அப்படியே கைகசி விட்டு வேலைக்காரமா கோடி வந்தாரை அப்படியே குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வருகிறார். அப்படி நடந்து வந்து ஆற்றிலே வந்தாய், அழகாக குளித்து ஸ்நானம் செய்துவிட்டு குடத்துல அப்படியே தண்ணீரை கோதினான். குடத்துல அப்படியே தண்ணி ஓதி அப்படியே கோடுக்கு நிறைய சந்தனத்தை கரைச்சு அடிச்சா, அப்படி சந்தனத்தை கரைச்சு அடிச்சு அப்படியே குடத்துல தண்ணீரை கோதி இடுப்புல வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வாரா பாருங்க. அப்படி நடந்து வரும்பொழுது இந்த தம்பியரோடு ஸ்ரீ பெருமாள் அப்படி சிரித்து விளையாடி கொண்டிருந்தார். கோடி வந்தாரோ அப்படி குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்தார். அப்படி நடந்து வரும்பொழுது பார்த்தால் ஸ்ரீராமன் இந்த பெருமாளை என்ன எடுக்கிறார்? அப்படி தம்பி, அதோ ஒரு பெண் கோடி கோடி வாராளே, அவ யாரு என்று கேட்டார். ஐயா, ஐயா பெருமாள், அது யாருன்னு கேக்குறீங்களா? அண்ணா, கைகேசி வீட்டு வேலைக்காரமா கூடி வந்தாருன்னு சொல்றது இவங்கதான். கூடி வந்தாரு இவரானா என்று சொன்ன உடனே அப்பா, நம்ம வாழக்கூடிய இந்த இடத்துல அதாவது நொண்டி, குருடு, பேடு, செவிடு, மூக்கரை எந்த யாருமே இருக்கக்கூடாது. இவ கூனியாக இருக்க போய் தானே இவ எல்லாரும் கூனிங்காங்க, கூனி மந்தாரன்னு சொல்லுவாங்க. இவ கூட நம்ம உடனே சரி செய்யணும். தம்பி, ஒரு வில்லுருண்டியை கொடுப்பா என்று அப்படியே ஸ்ரீராம பெருமாள் அப்படியே வில்லுருண்டியை வாங்கினார். அப்படியே கூனி வந்தார். கூனிக்கிறது
திடீரென்று போட்டார். சபையில் போட்டார். திடீரென்று போட்ட உடனே அப்படியே அந்த கோடி வந்தாலே அங்க எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படி என்ன அங்க கோண்டி வீரன்